இல்ல இதுல இந்த தாவைக்காவுக்கு 13 இடம் குடுக்குறது, பிறன்னு சொல்லி 6 இடம் குடுக்குறதுங்கிறது நார்த் இந்தியா பேட்டர்ன். ம். நீங்க எல்லா தேர்தல்லயும் பாருங்க, தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக மட்டும் தான் ஜெயிக்கும். டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ். ம். ஆனா நீங்க கருத்து கணிப்புல எல்லாம் பிற, இதர அப்படின்னு போட்டு ஒரு 4, 5 குடுப்பாங்க. அது என்ன கணக்கு, என்ன தொகுதி, என்ன மண்டலம்னே தெரியாது. ம். இப்ப இது பாருங்களேன், திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாரி தெரிஞ்சு அதுக்கு ஒரு எண்ணிக்கை போட்டுட்டு, அப்புறம் ம். மீதி அதிமுக கொஞ்சம் போட்டு 13, 15 சீட்டு என்ன கான்செப்ட்ல சொல்றாங்க? ம். என்ன மாரியான இடங்கள்ல அவங்க தாவேக்கா குடுக்குறாங்கன்னு தெரியாது. ம். இது அவங்க குடுக்குறது. ம். தாவேக்காவுக்கு வந்து அந்த இடம்னா, ம். எந்த அடிப்படையில எங்க இருந்து வருது? ம். அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு இன்னொன்னு நம்ம பார்த்துடலாம். ம், பீப்புள்ஸ் பல்ஸ் ம். அவங்களும் இப்ப குடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. திமுக 125 முதல் 145 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதிமுக 65 முதல் 80 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் 18 முதல் 24 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. மற்றவை 2 முதல் 6 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் பல்ஸ் அவங்களுடைய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லுது. திமுக கூட்டணி 125 இடங்கள் முதல் 145 இடங்கள், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்கள், தாவேகா 18 முதல் 24 இடங்கள், மற்றவை 2 முதல் 6 இடங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த விவரங்களை நம்ம நேரலையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஜீவா சொல்லுங்க. இல்ல அதுதான். இப்ப ம். என்ன பிரச்சனைனா, இவங்க இப்ப குடுக்குற விஷயங்கள்ல எனக்கு நெறைய முரண்பாடு, சந்தேகங்கள் இருக்கு. இந்த ம். கான்செப்ட் எப்படி போகுதுன்னு. ம். ஆனா, ம். அதிமுகவும், திமுகவும் தான் இதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப தெரியுது. வேற ம். கட்சிகள் பெரிய லெவல்ல இல்ல. ம். தாவேக்காவுக்கும் குடுக்குறாங்க. டபுள் ம். டிஜிட் 10க்கு மேல வருங்கிற மாரிலாம் சொல்றாங்க. எனக்கு அது இப்ப வரையும் என்னால நம்ப முடியல. அவ்வளவு இடங்கள் எப்படி இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த 2லயும் 13ல இருந்து 18, 13, 18ல இருந்து 15ங்கிற மாரி 24ன்னு அது சொல்றாங்க. குடுக்குறாங்க. அது என்ன ம். மாரியான கணக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ம். இந்த இமேஜ் பிம்பத்திலிருந்து இந்த மாரி விஷயங்கள் வருதா? ம். அப்படிங்கிற மாரியான கேள்விகள் வருது. ம். அவங்க வோட் பெர்சன்டேஜ் வாங்குவாங்கங்கிறத யாருமே மறுக்கல. ம். ஆனால் நான் கேட்கிறது வந்து, சீட்டா கன்வெர்ட் ஆறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? சீட்டா மாறாதுங்கிற முடிவுக்கு ஜீவா எப்படி வராப்ல? இல்ல ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க? ஒருவேளை சீட்டா மாறுச்சுன்னா, இல்ல இதுவரைக்கும் வராத ஒரு ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னா? நடக்கக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லல. நடக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்ல அதாவது ம். இன்னைக்கு தாவேக்காவுக்கு 20 விழுக்காடு கிடைக்கிறதே தமிழ்நாடு பேட்டர்னுக்கு புதுசு தானே! ம். அதிசயம் தானே! ம். அதுவே புதுசு தான். அதனால நீங்க விஜயோடைய 2 தொகுதி. அதுல ஏதாவது ஒரு தொகுதி அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்கிற மாரியான ஒரு கான்செப்ட்ல பேசுறாங்களே சரிங்க. ஒழிய 77யும் ஆ. 2026யும் ஒப்பிடுறோம்ல. இப்ப ம். ஜனதா கட்சி ஒரு 9 இடங்கள் அப்ப வெற்றி பெறுறாங்க. 4 முனை போட்டியில 4 பேருமே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெறுறாங்கல்ல. அப்ப தமிழ்நாடு பேட்டர்ன்ல அது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பேட்டர்ன் இல்ல அது இருந்திருக்குல்ல. தமிழ்நாடு அதுக்கு பின்னாடி தான் நீங்க சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன். திமுக, அதிமுக மட்டும் தான் வருது. 2006ல மட்டும் தான் தளியில ராமச்சந்திரன் ஜெயிக்கிறாரு. பின்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாரு. அவரே வர்றாருன்னு வைங்க. இப்ப வரைக்கும் நீங்க சொல்றதா நடக்குது அதுக்கு பின்னாடி. ஏன் 77 இப்ப மறுபடியும் உருவாகாதுன்னு நீங்க இல்ல நம்புறீங்க? 77 பேட்டர்ன்ங்கிறது ஸ்தாபன காங்கிரஸ் அப்படிங்கிறதும், ஜனதாங்கிறதும் இங்க ஏற்கனவே இருந்தது தான். ம். புதுசா ஒண்ணும் இப்ப விஜய் மாரி தோன்றி ஒண்ணும் கரிஷ்மாவோட உருவானது கிடையாது. ஓகே. அது ஏற்கனவே காமராஜர் காங்கிரஸ் தான் ஸ்தாபன காங்கிரஸ், ஜனதாலாம் அதுக்கப்புறம் 75க்கு அப்புறம் உருவாகிறது தான். ம். அது ஏற்கனவே இருந்தது தான். பிரஜா ம். சோசலிஸ்ட், ஜனசங்கம் இது எல்லாம் வந்து 75க்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் ஒரு கட்சியா மாறுது, ஸ்தாபன காங்கிரஸா மாறுறது, ம். இந்திரா காந்தி கோவிச்சுட்டு உருவாக்குன இந்திரா காங்கிரஸ் தனியா இருக்கிறது, அதெல்லாம் தனியா நடந்துகிட்டு இருக்கு. ம். அதனால அது ஒண்ணும் புதுசாலாம் உருவாகல. ம். அது ம். மட்டும் இல்லாம ம். அதிமுக வந்து எப்பவுமே ஒரு கதாநாயக பிம்பத்தை தேடுகிற ஒரு கட்சி. ம். அந்த கட்சி வந்து உருவாகும்போது வெறும் ஹீரோ இமேஜ் மட்டும் எம்ஜிஆருக்கு இல்ல. ம். அவருக்கு ஏற்கனவே திமுகங்கிற அடித்தளம் இருந்தது. ம். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்னா என்னன்னு 2 முறை அவருக்கு தெரியும். ம். கட்சி பொருளாளர்னா என்னன்னு தெரியும். சிறுசேமிப்புத்துறை தலைவர்னா என்னன்னு தெரியும். ம். இவ்வளவு பதவி பொறுப்புகளை வைத்து அரசியல்னா என்னன்னு கால் நூற்றாண்டுகளாக திமுகவில் ஒரு பாடம் பயின்ற எம்ஜிஆர் தான் அதிமுக தொடங்கினாரு. திடீர்னு வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் ஒன்றும் தொடங்கல. அது மட்டும் இல்ல அவர் பக்கத்துல வந்து கே.ஏ. கிருஷ்ணசாமி இருந்தாங்க. ம். டக்குனு கே.ஏ. மதியழகன் வந்தாங்க. ம். 79க்கு அப்புறம் பெரிய பெரிய அண்ணாவுடன் இருந்த பலர் வந்து எம்ஜிஆர்ட்ட சோ வந்துட்டாங்க. 77ம் 2026ம் ஒண்ணு இல்ல. ஒண்ணும் கிடையாது. அந்த ம். கான்செப்ட்ல இத பார்க்க முடியாது. அதான் ம். இந்த 2026ல விஜய்க்கு வருவது எல்லாமே ம். மக்கள் நெறைய மாறி இருக்கிறாங்க. ம். மக்கள் அரசியல் படாம நெறைய வேற மாரியான இந்த நுகர்வு கலாச்சாரம், குளோபலைசேஷன்லாம் இந்த அரசியல்ல மக்கள்ட்ட ரொம்ப சுயநலமா மாத்திருக்கு. அரசியல்னா என்ன, சமூகம்னா என்னன்னு எந்த புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் வந்திருக்கு. அது இங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது, அது தமிழ்நாட்டுக்கு எதிர்மறையான தாக்கம் தான்.